கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள் என்று வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமாக யோசேப்பு என்பவர் மையமான ஒரு மனிதராக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே இதே நிகழ்ச்சியை இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம். லூக்கா நற்செய்தியிலே அன்னை மரியா மையமான ஒரு ஆளாக இருப்பார். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த வித்தியாசம் என்று சொன்னால், மாதாவுக்கு ஆண்டவரின் தூதர் காட்சி கொடுக்கின்றார். இங்கே ஆண்டவருடைய தூதர் கனவில் தோன்றுகின்றார். இந்த வித்தியாசம் கனவு என்பதிலேயும் காட்சி என்பதிலேயும் இருக்கிறது. காட்சி என்றால் என்ன? கடவுளின் தூதர் இவருக்கு தோன்றுகிறார். தோன்றி ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா அன்னை மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பார், எனவே நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று செய்தியை கொடுக்கின்றார். கடவுள் அன்னை மரியாவுக்கு முன்வந்து இந்த மங்கள செய்தியை கொடுக்கின்றார், இந்த அழைப்பை அளிக்கின்றார். இது காட்சி. இந்த காட்சியினுடைய கடைசியிலே அன்னை மரியா ஆம் என்று ஒத்துக்கொண்டாலும் இடையிலே நான் கணவனை அறியேனே, இது எப்படி நிகழும் என்ற கேள்வியை தர்க்கமாக அந்த வானதூதரிடம் கேட்கின்றார். ஆனால் மத்தேயு நற்செய்தியிலே வருகின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது காட்சி அல்ல, கனவு என்பதாக இருக்கிறது. இந்த கனவு என்பது யாருக்கு வருகிறது என்று சொன்னால் யோசேப்புக்கு வருகிறது. இந்த யோசேப்பு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அன்புக்குரியவர்களே, எவ்வாறு அந்த மனைவியை மரியாவை மறைமுகமாக விலக்கிவிடலாம், யாருடைய ஒரு நினைவிற்கும் அவர் வராமல் அந்த பெண்ணை விலக்கிவிடலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். சிந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அவருடைய கனவின் ஆழத்திலே அவர் தெளிவு பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை காட்சியாக தோன்றி வானதூதன் அன்னை மரியாவுக்கு கொடுத்தார். ஆனால் இந்த யோசேப்பு காட்சியை காணவில்லை, தனக்குள்ளாகவே சிந்தித்து கொண்டிருந்தார். இந்த சிந்தனைக்கு எப்பொழுது அவர் தெளிவு பெறுகிறார், அவருக்கு விடை கிடைக்கிறது என்று சொன்னால், அவருடைய ஆழ்ந்த அந்த உறக்கத்திலே கிடைத்த கனவிலே அவர் தெளிவு பெறுகிறார். எனவே தன்னிலே அவர் தெளிவு பெறுகிறார், இறை சித்தத்தை அவர் தேடுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை போன்று புனித சூசையப்பர் ஆண்டவரோடு தர்க்கம் செய்யவில்லை. இவ்வாறு நற்செய்தி கூறுகிறது, அவர் எழுந்தார், தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தார். பிறகு அவர் என்ன செய்தார்? மரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த புனித சூசையப்பருடைய யோசேப்பினுடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். தூக்கத்திலிருந்து விழித்து மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். கடவுளுடைய திட்டப்படி விருப்பப்படி ஏற்றுக்கொண்டார். இது எப்படி, எங்கனம், எப்படி நான் இதை ஏற்பது என்றெல்லாம் கேள்விகள் எல்லாம் கிடையாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த புனித சூசையப்பர் எந்த இடத்திலேயும் ஒரு வார்த்தை பேசியதாக இங்கே குறிப்பிடவில்லை. கண்டிப்பாக சூசையப்பர் பேசியிருப்பார். ஆனால் அவருடைய தேவையான அந்த நேரங்களில் கூட அவர் பேசியதாக அவருடைய வார்த்தையை ஒரு இடத்தில் கூட நாம் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் பின்புலமாக இருந்தார். யோசேப்பு இயேசு ஆண்டவருக்கு வளர்ப்பு தந்தையாக இருந்தார், மரியாவுக்கு மனைவியாக இருந்தார். இவ்வளவு பெரிய ஒரு தனிப்பட்ட விதமான பங்களிப்பை மீட்பின் வரலாற்றிலே நமக்கு இன்றளவும் கொடுத்த புனித சூசையப்பர் நமக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றார். எதற்கு என்று சொன்னால், இறை திட்டத்தை நாம் தெளிந்து தேர்வு செய்ய வேண்டும். நாம் சிந்தனையிலே ஆழமாக அதை வைத்து தெளிவு பெற வேண்டும். பல நேரங்களிலே பதட்டம் என்பது நமக்கு பழக்கமாகிவிட்டது. உடனடியாக கோபம் வரும், உடனடியாக பதட்டம் அடைவோம், உடனடியாக நாம் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆலோசனைகளை கேட்போம். ஆனால் உண்மையான ஆலோசனை என்பது இறைவனோடு இருக்கின்ற அந்த ஆழத்தின், அந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் பல நிலைகளிலே நாம் விடை கண்டுபிடிக்க முடியும். இந்த உலகத்தின் காரியங்கள் மட்டும் அல்ல,
மறைபொருளாக இருக்கக்கூடிய, நாம் கண்டுபிடிக்க முடியாத வகையிலே இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை கூட நாம் ஆழ்ந்த அந்த சிந்தனையிலும் நமக்கு ஏற்படுகின்ற தெளிவிலேயும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் சூசையப்பர் நமக்கு சிறந்த ஒரு மாதிரியாக இருக்கின்றார். அவர் முன்மாதிரியை நாம் பின்பற்றுகின்ற வகைத்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறக்கிறார் என்ற மறை உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீதின் மகனே யோசேப்பே என்று அவர் வேறு பெற்றார், அவர் அழைக்க பெற்றார். அவர் எழுந்தார், அன்னை மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவுக்கு அவர் வளர்ப்பு தகப்பனாக இறை திட்டப்படி அவர் இருந்தார். நம்முடைய வாழ்விலேயும் இந்த இறை சித்தம் எது என்று நாம் தெளிந்து தேர்ந்து வாழ, இவ்வாறு இறைவனுடைய வருகையை நாம் கொண்டாட இறைவன் அருள் புரிய வேண்டுவோம். ஆமென்.